இஃப்ன்றது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அவுட்புட் எடுக்க போறோம். அதாவது என்னோட லாஜிக் டெஸ்ட் நான் ஒன்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்டுக்கு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எவ்வளவு சேல்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க வந்து இந்த தமிழ்நாடு டார்கெட்டை மீட் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்களா இல்லையான்றது தான் என்னோட லாஜிக். நான் செக் பண்ண போற லாஜிக். அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டன்ன்றது எனக்கு அவுட்புட்டா இங்க வேணும். அவங்க பண்ணல அப்படின்னா எட் டு அச்சீவ்ன்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ நான் அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, இஃப்ன்ற ஃபார்முலா ஓபன் பண்ணிக்கோங்க. இஃப்ன்ற ஃபார்முலா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லாஜிக் டெஸ்ட். உங்களோட லாஜிக் டெஸ்ட் என்னன்னா, உங்களோட சேல்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா இருந்ததுன்னா, அதாவது உங்க சேல்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஈக்குவல் டு டார்கெட்டா இருக்கணும். இல்லைன்னா டார்கெட்டை விட அதிகமா இருக்கணும். அதுதான் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கோம். டார்கெட்டுக்கு நேரம் 100 பண்ணியிருந்தாலும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். 100க்கு மேல பண்ணாலும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ 100 கீழே பண்ணா மட்டும்தான் நாட் அச்சீவ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட லாஜிக் டெஸ்ட் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லாஜிக் மேட்ச் ஆயிடுச்சு, நீங்க கொடுத்த அவுட்புட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ட்ரூ என்ன வரணும் அப்படின்றது இங்க கேட்கும். ஸோ நான் கொடுத்த லாஜிக் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட அவுட்புட் என்னவா வேணும்? டன்ன்றது வேணும். ஸோ அவங்க வந்து டார்கெட்டுக்கு மேல வந்து பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஈக்குவல் டு டார்கெட் ஆர் கிரேட்டர் தன் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால எனக்கு வந்து டன் வரும். இன்கேஸ் நீங்க கொடுத்தது அவங்க பண்ணல, நீங்க கொடுத்த லாஜிக் வந்து ஃபால்ஸ்ல போகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? எட் டு அச்சீவ்ன்றத போட போறீங்க. பட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டபுள் கோட்குள்ள தான் பாஸ் பண்ணணும். நீங்க டைரக்டா ஒரு நம்பர்ஸை பாஸ் பண்றீங்கன்னா கமா பக்கத்துல அந்த நம்பர்ஸை போட்டுடலாம். பட் டெக்ஸ்டா பாஸ் பண்றீங்கன்னா டபுள் கோட்குள்ள தான் பாஸ் பண்ணணும். கிளியரா? இப்போ என்னோட லாஜிக் என்ன செக் பண்ணுது? E6ன்றது அச்சீவ்ட் சேல்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு D6. டார்கெட் சேல்ஸா இருந்ததுன்னா, டார்கெட் சேல்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா ட்ரூவா இருந்ததுன்னா டன் வரணும். இல்ல ஃபால்ஸ் வந்துச்சுன்னா எட் டு அச்சீவ்னு வரணும். இந்த கேஸ்ல நமக்கு என்ன வரணும்? அவுட்புட் எட் டு அச்சீவ்னு வரணும். நான் என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு எட் டு அச்சீவ்னு வந்துச்சா? ஸோ நான் இதை அப்படியே என்ன பண்றேன்? கீழே வந்து ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணோடனே எனக்கு கேரளா பாத்தீங்கன்னா டார்கெட்டை விட அதிகமா பண்ணியிருக்காங்க. ஏபி டார்கெட் என்னவோ அது அந்த சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஆர் சேம் தான். நம்ம கொடுத்த லாஜிக் அப்படித்தானே, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டார்கெட் தானே கொடுத்துருக்கோம். டார்கெட் மேல இருந்தாலும் ஈக்குவல் டு டார்கெட்டா இருந்தாலும் நமக்கு டன் தான் வரணும். அந்த டார்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரணும்? எட் டு அச்சீவ்ன்றது